இப்ப இந்த கொஸ்டின்ல எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆல்கஹால். அது வந்து விக்டமைட் டெஸ்ட்ல ப்ளூ கலர் குடுக்குது. அப்ப அந்த ஆல்கஹால் எந்த ஆல்கஹாலா இருக்கும்? ரெட் கலர் குடுத்தா அது வந்து பிரைமரி ஆல்கஹால். ப்ளூ கலர் குடுத்தா அது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஓகே. அண்ட் 3.7 அப்ப வந்து கண்டிப்பா செகண்டரி ஆல்கஹால். இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா, இது வந்து டெர்ஷியரி ஆல்கஹால். அப்ப அந்த ஆப்ஷன எலிமினேட் பண்ணிருவோம். இப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி ஆல்கஹால். அந்த செகண்டரி ஆல்கஹால் அதாவது 3.7 கிராம் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால நம்ம சோடியம் ஓட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, 560 எம்எல் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்குது. இப்ப நம்ம ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் அதெல்லாம் நம்மளுக்கு எந்த ஆல்கஹால் தெரியாது அப்படிங்கிறனால நான் ஜெனரலா ROH அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஆல்கஹால் வந்து NaOட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? நம்ம ரியாக்ஷன் பார்த்திருப்போம். இங்க வந்து ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். கரெக்ட்டா? என்ன ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு வந்து சோடியம் ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹைட்ரஜன் வந்து லிபரேட் பண்ணும். இந்த ரியாக்ஷன வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க 2 வரும், இங்க 2 வரும், இங்க 2 வரும், இங்க வந்து 1 வரும். ஸோ இங்க வந்து நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஐடியாவ யூஸ் பண்ண போறோம். இத வந்து நீங்க 11த் ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த கான்செப்ட்ட படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த 3.7 கிராம் ஆஃப் இத 3.7 கிராம வந்து சோடியமோட ரியாக்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு 560 எம்எல் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்குது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து மோலார் மாஸ் தெரிஞ்சது அப்டின்னா, இந்த காம்பவுண்ட்ல இந்த எதோடைய மோலார் மாஸ் இதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்டின்னு கண்டுபிடிச்சு, அந்த காம்பவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா, இந்த ஸ்டெப் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே புரியும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ROH என்ன கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் கரெக்ட்டா? கிவன் மாஸ் வந்து 3.7 மோலார் மாஸ் நம்மளுக்கு தெரியாது. அத வந்து நான் M அப்டின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கேஸ் கரெக்ட்டா? அப்ப நம்ம எஸ்டிபிலயும் இருக்கு. 673 கெல்வின் அண்ட் 180 பிரஷர்லயும் இருக்கு. அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு குடுத்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 560 எம்எல். ஸோ இந்த 560 எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, 22400 இதோட டிவைட் பண்ணா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இத டிவைட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆன்ஸர் வரும்? இத டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 1/4 ன்னு நெனைக்கிறேன். அதாவது இங்க 0, 0 கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா? ஒரு 0 அங்க வந்துச்சு. அந்த இத கேன்சல் பண்றதுக்கு 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே ஆன்ஸர் வரும். அதான் 1/40. இப்போ ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஆன அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம். அதாவது இந்த 2 மோல்ஸ் ஆஃப் ROH இருக்கு இல்லையா? இந்த 2 மோல்ஸ் ஆஃப் ROH வந்து பார்த்தீங்கன்னா, 1 மோல் ஆஃப் H2வ லிபரேட் பண்ணுது. கரெக்ட்டா? அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் ROH வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மோல் ஆஃப் H2வ வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் பண்ணுது. அப்போ 3.7 டிவைடட் பை எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ROH வந்து எவ்வளோ மோல்ஸ் லிபரேட் பண்ணும்? இங்க வந்து இங்க 2வ வந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. அப்போ 1/2ன்னு வந்துரும். இன்டூ 3.7 எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் H2வ லிபரேட் பண்ணும். சப்போஸ் நான் இப்ப எழுதுனது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இது நீங்க 11த்லயே படிச்சிருப்பீங்க. நான் வேணா இதோடைய வீடியோ வேணா போடுறேன். எப்படி வந்து டாய்ஷோமெட்ரி யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் வந்து போடுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இஃப் யூ வாண்ட். இப்போ இவ்ளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து பண்ணா எலிமினேட் ஆகுது கரெக்ட்டா? பட் இந்த மோல் நம்மளுக்கு தெரியும். இதான் வந்து பண்ணா 1/40 அப்ப இத வந்து ஈக்குவல் பண்ணுவோம். அப்ப 1/2 இன்டூ 3.7 எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ 1/40 கரெக்ட்டா? இப்ப வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, இங்க 20 வரும். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 3.7 இன்டூ 20 விச் இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு அப்ராக்ஸிமேட் தேவையில்ல. ஆக்சுவல் ஆன்ஸரே 74 கிராம்ஸ். இப்போ இந்த 74 கிராம்ஸ் அப்படிங்கிறது அந்த காம்பவுண்ட் எக்ஸ் உடைய மோலார் மாஸ் கரெக்ட்டா? அதானே நம்ம எம்ன்னு வச்சிருந்தோம். அதான் நமக்கு கிடைச்சது. இங்க வந்து எம் வரும். எக்ஸ்ன்னு போட்டேன். அதான் வந்து எம் ஆக்சுவலி. இது வந்து எம் ஓகேங்களா? இங்க எம். அப்ப அந்த எம்ங்கிறத நம்ம என்னவா வச்சிருந்தோம்? மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸ் கரெக்ட்டா? அப்ப மோலார் மாஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 74ன்னா, இந்த காம்பவுண்ட் கண்டிப்பா வராது. பி கண்டிப்பா அத விட்டுருங்க. ஏ உடைய மோலார் மாஸ் கண்டுபிடிங்க. மொத்தம் வந்து 1, 2, 3, 4. 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தது அப்படின்னா, 4 இன்டூ 12 வந்து பார்த்தீங்கன்னா 48 கரெக்ட்டா? பிளஸ் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 10 போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஆக்ஸிஜன் இருக்கு. அத வந்து நம்ம 16 ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணோம் அப்டின்னா உங்களுக்கு 6 வராது. 14
14னா ரிமைனிங் 1 இல்லையா? 14 ரிமைனிங் 1 5, 6, 7 74 வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆப்ஷன். அதாவது இதில டாய்ஷோமெட்ரி யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் போடுறனால உங்களுக்கு டஃப்பா ஃபீல் ஆகலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சது டாய்ஷோமெட்ரி தெரிஞ்சுதுன்னா நீங்களே சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியல அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வேணா வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன்.